வீட்டுக்கு யாராச்சும் அன்எக்ஸ்பெக்டடாக கெஸ்ட் வராங்களா? கவலையே படாதீங்க. 1 ஹவர் இருந்தால் போதும். இந்த 9 வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடேரியன் மீலை சூப்பராக சமைச்சிடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பேசிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு இந்த மீலை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு க்யூபாக கட் பண்ண பொட்டேட்டோவை வாட்டரில் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, மஞ்சத்தூள் அண்ட் பெருங்காயத்தூள், கூடவே பாயில் பண்ண பொட்டேட்டோ, உப்பு அண்ட் வரமிளகாத்தூள் இதை ஆட் பண்ணி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே பேனில் கடுகு, உளுந்தம் பருப்பு தாளித்து காஞ்ச மிளகாய், பூண்டு, வெங்காயம் இதை ஆட் பண்ணிவிட்டு பீட்ரூட்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. கூட ஒரு 2 ஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு குக் பண்ணுங்கள். இது குக்காகி முடிச்சதும் இதுக்கு கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. 2 பொரியல் ரெடி. நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். தக்காளி குக் ஆனதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. புளி கரைச்சலையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சம் கொத்தமல்லியும் மேலே தூவி விடுங்க. இப்போ தாளிக்க போகிறோம். ஒரு பேனை ஹீட் பண்ணி நல்லெண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கருவேப்பிலை, வரமிளகாய், தட்டி வச்ச ஒரு 5-6 பல் பூண்டு, அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் இது எல்லாமே நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ரசத்து கூட சேர்த்துருங்க. இப்போ இன்னொரு பேன் ஹீட் பண்ணி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, உளுந்தம் பருப்பு, அப்புறம் நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கூடவே வரமிளகாய் அண்ட் பொடியாக நறுக்கின வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கினதும் கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உப்பு, பெருங்காயத்தூள் இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு குட்டியாக நறுக்கின தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கரம் மசாலா அண்ட் 1 கிளாஸ் அளவுக்கு வாட்டர். தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற தால் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொத்தமல்லியை தூவி விட்டு இறக்கிற வேண்டியதான். நெக்ஸ்ட்டு பாயாசத்துக்கு குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி 1 கப் ஜவ்வரிசி ஆட் பண்ணி ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு ஆட் பண்ணி அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததும் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. பருப்பும் ஜவ்வரிசியும் நம்மளுக்கு தனித்தனியாக தெரியணும். இது கூட இப்போ 1 கிளாஸ் அளவுக்கு பால், அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு வெல்லம் இதையும் ஆட் பண்ணி பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதும் நெய்யில் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸை தாளித்து ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பக்கோடா போட போகிறோம். வெங்காயம், கருவேப்பிலை, ஜீரகம், மஞ்சள், பெருங்காயத்தூள், அதுக்கப்புறமா காரத்துக்கு நான் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். கூட கடலை மாவு அண்ட் ராகி மாவு 2ஐயும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு பக்கோடாவாக போட்டு எடுத்துட வேண்டியதான். இப்போ வீட்டில் இருக்கிற அப்பளத்தையும் பொரிச்சு வச்சுக்கோங்க. நம்மளுடைய சூப்பரான மீலும் ரெடி ஆகிடுச்சு.